55 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட்டோமெகாலி வந்து இட் குட் பி என்ன கேன்சராக இருக்கும் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வந்தப்போ அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக மாறி யூரின் போகும்போது எரிச்சல், யூரின் போகும்போது வலிக்கும். கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அது டெக்னிக்ஸில் வந்து லேசர்லவும் கிளியர் பண்ணலாம், இன்னொன்று கரண்ட் மூலமாகவும் கிளியர் பண்ணலாம். என் பேர் சித்தார்த்தா, கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட், பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதுக்கு டாபிக் வந்து ப்ராஸ்டேட்டோமெகாலி இன் மேல் பேஷண்ட்ஸை. மெயினாக வந்து இது 40+ ஏஜ் அவங்களுக்கு வந்து வர காமனான கம்ப்ளைண்ட்டு. நம்ம நார்மல் ஹேரு, நெயில்ஸ் எப்படி ஏஜ் ரிலேட்டடாக வளருமோ அதே மாதிரி ப்ராஸ்டேட் அண்ட் விந்து சதை வந்து யூரின் வர பாதையில் வந்து அது அப்படியே என்லார்ஜ் ஆகும். ஆஸ் ஏஜ் ப்ரோக்ரஸ் ப்ராஸ்டேட் கிளாண்ட் சைஸும் பெருசாகிடும். சில பேருக்கு வந்து பியாண்ட் 50 இயர்ஸ் வரவங்களுக்கும் பிரச்சனை வந்து ப்ராஸ்டேட்டோமெகாலி கிளாண்ட் சைஸ் பெருசானாலும் சில பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவும் வெளியில் சிம்டம்ஸாக எதுவும் தெரியாது. பட் சில பேருக்கு வந்து வித்தின் 40 to 50 இயர்ஸ் ஏஜ் அவங்களுக்கே இந்த ப்ராப்ளம் வந்து சிம்டம்ஸை வெளியில் வந்து யூரின் போகிறது பாதையில் ஏதாச்சும் அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது தேல் ஹாவ் சர்டன் கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ நம்ம அது என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ், இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆனால் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கம்ப்ளைண்ட் வந்து யூரின் வந்து நைட்டில் அடிக்கடிக்கு எந்திரிச்சு போகிறதும், போனால் உடனே வராது. சில பேருக்கு வந்து முக்கி போகிற மாதிரி இருக்கும். போன சில நேரம் கழித்து வந்து விட்டாக வரும் யூரின். போனால் வேகமாக வராமல் யூரின் வந்து சீராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். யூரின் போய் வந்ததுக்கப்புறம் போய் முடிச்சுட்டு படுக்கும்போது வந்து சுட்டாக லீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போய் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உடனே இன்னொரு வாட்டி போகிற மாதிரி உடனே தோணும். இதெல்லாம் வந்து ப்ராஸ்டேட் வந்து யூரின் வர பாதையில் என்லார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து பினைன் ப்ராஸ்டேட்டோமெகாலி இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து ஏஜ் 60 இயர்ஸ் 55 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட்டோமெகாலி வந்து இட் குட் பி என்ன கேன்சராக இருக்கும் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கேன்சராக இருக்கும்போது வந்து நம்ம வந்து முதல் டெஸ்ட்டாக நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து சில பேருக்கு வந்து அது எங்கேயாச்சும் மெட்டாஸ்டேசிஸ் வேறு எந்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அந்த கேன்சர் வந்து அதுக்கு ரிலேட்டடாக சிம்டம்ஸ் இருக்கலாம். ஃபார் சப்போஸ் மோஸ்ட் காமனாக வந்து ஸ்ப்ரெட் வந்து டு போன்ஸ் இட் மைட் ஸ்ப்ரெட். அந்த டைமில் வந்து லோ பேக் பெயின் இல்லை அந்த மாதிரி போன் ரிலேட்டட் சிம்டம்ஸாக அவங்களுக்கு வரலாம். பட் பினைன் ப்ராஸ்டேட்டோமெகாலி நம்ம பினைன் ப்ராஸ்டேட்டோமெகாலியா இல்லை கேன்சரா வித்தியாசம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம முதல் தடவை டாக்டர்கிட்ட போகும்போது இந்த கம்ப்ளைண்ட் சொன்னதுக்கப்புறம் டாக்டர் வந்து நம்ம யூரின் போகிற பாதையிலோ ஏதாச்சும் அடைப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் வந்து யூரின் வர பாதையில் ப்ராஸ்டேட் விந்து சதை வந்து எவ்வளோ என்லார்ஜாக இருக்குது, நார்மலாக இருக்க வேண்டியது வந்து லெஸ் தேன் 20 cc. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வர அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கூட இருக்கவங்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இட் மைட் பி என்லார்ஜ்ட். அந்த என்லார்ஜ்மெண்ட் எவ்வளோ கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராம் அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதே டைமில் வந்து நம்ம யூரின் போய் வந்ததுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ அதிகமாக உள்ளே தேங்கிட்டு இருக்கானையும் அந்த ஸ்கேனில் பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் போஸ்ட் வார்டல் ரெசிடியூன்னு பார்த்ததில் அவங்க ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து தேர் வில் பி சிக்னிஃபிகண்ட் போஸ்ட் வார்டல் ரெசிடியூ. வென் டு யூ கால் இட் சிக்னிஃபிகண்ட்? ப்ரீ வார்டல் ரெசிடியூவோட போஸ்ட் வார்டல் ரெசிடியூ இஃப் இட் இஸ் மோர் தேன் 1/3 ஆஃப் தி ப்ரீ வார்டல் ரெசிடியூனா அது சிக்னிஃபிகண்ட் போஸ்ட் வார்டல் ரெசிடியூவல் வால்யூம்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட், அவங்களுக்கு யூரின் போகிறது ரொம்ப தொந்தரவாக இருக்குது, யூரின் அடைச்சிட்ருக்கு, யூரின் சுத்தமாக வெளியில் வரமாட்டுது அப்படின்னா அந்த டைமில் வந்து உடனே யூரின் போகிற பாதையில் கெத்தீட்டர் போட வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்படின்னா இப்போது ரொம்ப நேரம் உள்ள யூரின் தேங்கிட்டு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து யூரின் நீர்ப்பை வந்து இட் வில் இன்ஃபெக்ஷன்ஸாக மாறிடும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வந்தப்போ அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக மாறி யூரின் போகும்போது எரிச்சல், யூரின் போகும்போது வலிக்கும். இதெல்லாம் இங்கே இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து அது அப்படியே பேக் ப்ரெஷராக மாறி கிட்னிக்குள்ளே அந்த ப்ரெஷர் ஸ்ப்ரெட் ஆகிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கிட்னி வில் ரிசல்ட் இன் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் சொல்கிறது கம்ப்ளைண்ட்டும் வரும். பைலேட்டரலாக கிட்னி ரெண்டுமே என்லார்ஜ் ஆகிடும், ரெண்டு சைடு, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம உடனே ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் போஸ்ட் வார்டல் ரெசிடுவல் யூரின் வால்யூம் இருந்தால் உடனே கெத்தீட்டர் போட்டு உள்ளே இருக்கிற அந்த நீர்ப்பைக்குள்ளே ஏற்பட்ட அந்த ப்ரெஷர் வந்து உடனே ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது செட் வந்து ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ஒரு டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் நார்மலாக வந்து less than 4 nanogram per deciliter இருக்கணும். பட் இஃப் இட் இஸ் என்லார்ஜ்ட்
ப்ராஸ்டட்டோமெகாலி இருக்குது, அப்போ ப்ராஸ்டட்டோமெகாலி இருக்குது, பட் இட்ஸ் பினைனா மெலிக்னண்ட்டாக நமக்கு தெரியறதுக்கு வந்து பியாண்ட் 10 இருந்தால் அது வி கேன் சே கொஞ்சம் சந்தேகமான கட்டி மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் ஆஃப் டெஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அண்ட் வி கேன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பினைன் அண்ட் மெலிக்னன்ட். இது நார்மலாக யூரின் போகிற பிரச்சனை எதுவும் சிக்னிஃபிகண்ட் போஸ்ட்வார்டல் ரெசிடியூ வந்து கம்மியாக தான் இருக்குன்னா நம்ம அடுத்த செட் ஆஃப் டெஸ்ட் வந்து யூரோஃப்ளோமெட்ரி பண்ணி பார்ப்போம். யூரோஃப்ளோமெட்ரியில் வந்து ஒரு யூரின் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த நான் சொன்ன இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து யூரோஃப்ளோமெட்ரி போகும்போது வந்து ஒரு கிராஃப் டெஸ்ட்டாக நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். அது யூரின் அவர் எந்த ஸ்பீடில் போகிறாரு, அந்த யூரின் போகிற ஸ்பீட் பார்த்து அந்த கிராஃப் உடனே ரிசல்ட் கிடைக்கும் நம்ம கையில். அந்த கிராஃப் வந்து நார்மலாக பெல் ஷேப்பில் இருக்கணும் கர்வ். பட் இந்த ப்ராஸ்டட்டோமெகாலி இருக்கவங்களுக்கு வந்து அது நார்மல் ஷேப்போட வராமல் கொஞ்சம் ஆல்டர்டாக இருக்கும். அந்த கிராஃபு அப்புறம் அவங்க போகிற அந்த யூரின் வர ஸ்பீடு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து செட் ஆஃப் மெடிகேஷன் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வெறும் மாத்திரை மருந்து மட்டும் போதுமா இல்லை அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படுமான்னு சொல்ல முடியும். நமக்கு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுற டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் அண்ட் பெல்விஸ் வித் போஸ்ட்வார்டல் ரெசிடியூ. அதில் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், அதில் அது பினைனா மெலிக்னட்டாக செக் பண்ணிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து யூரோஃப்ளோமெட்ரி. நான் சொன்ன அந்த யூரின் ஸ்பீட் டெஸ்ட் கிராஃப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட்டில் நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து வி கேன் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் what will be the next line of management for him. If it is just a conservative management, less than 40 cc இருக்கு, patient வந்து symptomatically he will improve with medication. ஒரு 3 weeks to 4 weeks நம்ம மெடிக்கேஷன் கொடுத்துட்டு பார்க்கலாம். அது ஒரு ஐடியா இருக்குன்னா we can just give tablet and conservatively follow up the patient once in a month. We can ரெகுலராக நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். போஸ்ட்வார்டல் ரெசிடியூ அவருக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கா இல்லையா, இல்லை அவர் சிம்டம்ஸ் வர்சன் ஆகுதா. அண்ட் சீரியல் ஃபாலோ அப்பில் ஒன்ஸ் இன் எ மந்த் வி கேன் டூ அல்ட்ராசவுண்ட் அப்டாமினல் வித் போஸ்ட்வார்டல் ரெசிடியூ. தேவைப்பட்டால் யூரோஃப்ளோமெட்ரி மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இவர் வந்ததுலேயே அவர் யூரின் ஃபுல்லாக சுத்தமாக வெளியில் வராமல் அப்படியே அடிச்சிட்டு இருக்கு, ஒரு ரிட்டென்ஷனில் வந்துட்டார், யூரினரி ரிட்டென்ஷனில் வந்தார், ரெக்யூட் யூரினரி ரிட்டென்ஷனில் வந்தார், ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து மோர் தேன் 40 cc ஆர் 70 cc 80 cc அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது, இவருக்கு மாத்திரை மருந்துக்கு சரி பண்ண குணப்படுறதுக்கு கஷ்டம், இவர் ரெகுலராக ஃபாலோஅப்லும் இருக்கிறது கொஞ்சம் சில பேர் வந்து ஃபாலோஅப் வர்றதுக்கும் கொஞ்சம் தேல் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் வீல் எக்ஸ்பிளைன் எம் சர்ஜரி. என்ன சர்ஜரி பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்யூரெத்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட். டிரான்ஸ்யூரெத்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட்னா வந்து யூரின் வர பாதையில் நம்ம லைட் அடிச்சுட்டு ப்ராஸ்டேட் கிளாண்ட் எவ்வளோ பெருசாக வீங்கிருக்குன்னு பார்த்துட்டு அந்த அடைப்பு வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம். இதுக்கு வந்து இது கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அது டெக்னிக்ஸில் வந்து லேசர்லவும் கிளியர் பண்ணலாம், இன்னொன்று கரண்ட் மூலமாகவும் கிளியர் பண்ணலாம். இது சர்ஜரி முடிச்சிட்டுக்கப்புறம் பேஷண்ட் வந்து இந்த ப்ராஸ்டேட் அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வீல் புட் எ டியூப், அந்த கெத்தேட்டர் வந்து திருப்பி போடுறோம். அந்த கெத்தேட்டர் வில் பி தேர் ஃபார் நெக்ஸ்ட் 24 to 48 hours. எந்த ப்ளீடிங் எதுவும் இல்லை, எல்லா பேஷண்ட் சிம்டமேட்டிக்கலி பெட்டராக இருக்கார், பேஷண்ட் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து 48 hours கழிச்சு அந்த டியூப் எடுத்துடலாம். டியூப் எடுத்துகிட்டு பேஷண்ட் கேன் கோ ஹோம், பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம். மேக்ஸிமம் இதுக்கு பேஷண்ட் பெட்டில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு வந்து சர்ஜரி முடிச்சுட்டு 1 night மட்டும் பெட்டில் அட்மிட் ஆகி அட்மிட் ஆனால் போதும். நெக்ஸ்ட் டே பேஷண்ட் கேன் கெட் டிஸ்சார்ஜ் அண்ட் கோ ஹோம் வித் ஆர் வித்தவுட் கெத்தேட்டர். கெத்தேட்டர் வந்து மேக்ஸிமம் வில் ரிமூவ் வித் இன் நெக்ஸ்ட் 48 hours to 72 hours கெத்தேட்டர் எடுத்துடலாம்.